نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد الحمد لله அன்பான பட்டவகுப்பாளின் விட அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்றாட தினசரி வாழ்வியல் நிகழ்வுகள் குறித்துண்டான சில விஷயங்களை நமக்குள் நாம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நேற்று வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தஹஜ்ஜத் முதல் அவர்கள் படுக்கைக்கு செல்லுகின்ற வரைக்கும் உண்டான விஷயங்களை நாம் பார்த்தோம். இதுல சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு வாழ்வியல் வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று, ஒரு தனி மனிதன் குடும்பம் ரீதியாக தினசரி அவன் எப்படி இருந்தாக வேண்டும். இன்னொரு புறம் அவன் சார்ந்திருக்கிற சமூகம் ரீதியாக அவன் எப்படி இருக்க வேண்டும். முதல்ல குடும்பம் ரீதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே 2 முறை தன் எல்லா மனைவிமார்களையும் தினசரி பார்க்கிற வழக்கம் கொண்டவர்களாக இருந்தார். 11 மனைவிமார்களையும் மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் காலை இஷராக்கிற்கு பின்புண்டான அந்த நேரத்துல எல்லா மனைவிமார்களுடைய வீட்டிற்கும் சென்று அவர்களை பார்த்துவிட்டு கடைசியாக அன்றைய தினம் எந்த மனைவியோடு பெருமானார் இருக்கிறார்களோ அங்க போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி அசருக்கு பின்புண்டான அந்த நேரத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனைவிமார்களுடைய வீட்டிற்கும் சென்று கடைசியாக எந்த வீட்டில் அன்று தங்கி இருக்கிறார்களோ அந்த மனைவியிடத்தில் வருவதாக நாம் பார்க்கிறோம். இது ஒவ்வொரு நாளைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அவர்கள் தன் மனைவிமார்களோடு வாழ்ந்த வாழ்வியல் வழிமுறைகளாக நமக்கு பெருமானாருடைய அந்த வாழ்க்கையில நம்ம படித்துக் கொள்கிறோம். அப்ப நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு திருமணமான ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தன் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதிலும் குறிப்பாக தன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல ஊரில் இருந்தாலும் சரி அல்லது வெளியூரில் இருந்தாலும் சரி அவர்கள் குறித்துண்டான அந்த விஷயங்கள்ல பரஸ்பரம் என்ன செய்ய வேண்டும், உரையாட வேண்டும். பரஸ்பரம் அவர்கள் குறித்துண்டான அந்த அன்றாட தகவல்களை, செய்திகளை, தேவைகளை அவன் அறிந்து அது குறித்துண்டான விஷயங்கள்ல அவன் ஈடுபடுவது என்பது ஒன்று சுன்னத்தாக இருக்கிறது. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்வியல் வழிமுறையில சமூகம் சார்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில காலையில இருந்து இரவு வரைக்கும் உண்டான அந்த நேரங்கள்ல மகரீபிற்கு பின்புண்டான நேரங்களை தவிர மற்ற எல்லா தொழுகைக்கு பின்பாகவும் சஹாபாக்களோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். காலையில சுபஹ் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா இல்லை என்றால் அல்லது வேறு ஏதேனும் தேவைகள் இல்லை என்றால் சஹாபாக்களோடு அமர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்கள் உரையாடி இருக்கிறார்கள், கணவருக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். மனைவிமார்களை பார்த்து விட்டு திரும்ப லொஹாவுடைய நேரத்தில் பெருமானார் நேராக பள்ளிக்கு வருகிறார்கள். இந்த லொஹாவுடைய நேரம் என்பது திட்டமிடப்பட்டதாகவே இருக்கும். ஒன்று சஹாபாக்கள் வருவார்கள், அல்லது தன்னுடைய குழந்தைகளை பேர் வைப்பதற்காக வேண்டி அழைத்து வருவார்கள், அல்லது வெளியூரில் இருந்து வருகின்ற நபர்கள் பெருமானாரை பார்க்க வேண்டும் என்றால், நபியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் வந்தால் சரியாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த லொஹாவுடைய நேரத்துல பார்ப்பதற்காக வேண்டி வருவதாக நாம் பார்த்தோம். நம்ம அதே மாதிரி லுஹருக்கு பின்புண்டான நேரங்களிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் சஹாபாக்களோடு உரையாடி இருக்கிறார்கள், அல்லது சஹாபாக்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அங்கு சென்று அது குறித்துண்டான விஷயங்களுக்கு ஈடுபடுகின்ற பழக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள்.
அசருக்கு அப்புறமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ரேர் தான், ஆனாலும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அங்க பேசி இருக்கிறாங்க. ஆனால் மக்ரீபிற்கு பின்முண்டான அந்த நேரங்கள் மட்டும்தான் சஹாபாக்கள் தொழுது முடித்த உடனேயே அவரவர்கள் வீட்டிற்கு சென்று இரவு உணவை உண்டுவிட்டு இஷா தொழுகைக்காக வருகின்ற அந்த செய்திகளை நம்ம பார்த்தோம். நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவிற்கு பின்முண்டான நேரங்கள்ல ஒன்று தொழுகை முடித்ததற்கு பின்பு தன் மனைவிமார்களோடு இரவு நேரங்கள்ல பரஸ்பரம் உரையாடியதாக நாம் பார்க்கிறோம். அல்லது அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவர்களோடு அவர்கள் சாலையில வாக்கிங் சென்றவர்களாக இரவு நேரத்துல அவர்களிடம் பரஸ்பரம் பேசிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அல்லது மதீனாவுடைய அன்சாரி சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தினம் தினம் பேசிவிட்டு அவர்கள் என்ன செய்வாங்க, அங்க தன் படுக்கைக்கு செல்கின்ற வழக்கத்தை நம்ம பார்த்தோம். இது காலையில் ஆரம்பித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளாக, இன்னொன்று சமூகம் சார்ந்த நிகழ்வுகளாக நம்ம என்ன செய்யலாம், முத்தாய்ப்பாக நம்ம சொல்லலாம். நம்ம நேற்று வரைக்கும் இவ்வளவு பேசி இருக்கிறோம். நம்ம அதுல ஒருத்தர் என்ன போன் பண்ணி கேட்டாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லியும் காலையில யாசீன் ஓதன சொல்லவே இல்லை, நீங்க மக்ரீபில் வாக்கியா ஓதனா சொல்லவே இல்லை. நாங்க மதரசாக என்ன செய்யறோம், நாங்க தினம் தினம் காலையில யாசீன் ஓதுறோம்ல, நீங்க சுன்னத்துன்னு சொல்லி தானே எங்களை ஓத சொன்னீங்க. மக்ரீபில் தினம் தினம் என்ன செய்யறோம், நாங்க வாக்கியா மதரசால ஓதிட்டு இருக்கோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யற, காலையில யாசீன் ஓதலையா, மாலையில வாக்கியா ஓதலையா என்று கேட்டார். நான் சொன்ன கேள்வி சரியான கேள்வி. ஆனால் சுன்னத்து என்பது என்ன கிடையாது, ஃபஅல் மட்டும் கிடையாது, கவுலும் சேர்ந்துதான சுன்னத்து, கவுலும் சேர்ந்துதான சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் என்ன செஞ்சிருக்காங்க, யாசீன் ஓதி இருக்கிறாங்க, வாக்கிய ஓதி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்மள ஓத சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் சுன்னத்தில் கட்டுப்பட்டதாகத்தான் என்ன செய்கிறது, வருகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பட்ட வகுப்பு ஆலிம்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்வியல் வழிமுறையில நாம் இரவு வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் என்ன செய்வோம் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதானுடைய நேரத்தினுடைய பகல் பொழுது எப்படி இருந்தது, இரவு பொழுது எப்படி இருந்தது என்று பார்த்து இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.